வெல்கம் டு மை சேனல். நெடுவினா. எச்.ஏ. கிருட்டிணனார் கிறித்துவ கம்பரே என்பதை நம் பாடப்பகுதி வழி நிறுவுக. தமிழ் இலக்கியத்தை வளப்படுத்திய ஐரோப்பிய கிறித்துவ தொண்டர்களைப் போல் தமிழ் கிறித்துவ தொண்டர்களும் தம் படைப்புகளால் தமிழ் இலக்கியத்தை வளப்படுத்தியுள்ளனர். அவர்கள் குறிப்பிடத்தக்கவர் எச்.ஏ. கிருட்டிணனார். இவருடைய பெற்றோரும் ஆழ்ந்த தமிழ் புலமை கொண்டவர். தன் தந்தையின் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவுகள் தான் கிருட்டிணனாரை கம்பராமாயணம் போல் தாமும் காப்பியம் எழுத வேண்டும் என்று தூண்டியது. காப்பியத்தின் இடையே தேவாரம் போன்ற பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. இறைமகனாரை இயேசுவை யூதர்கள் கயிற்றால் கட்டப்பட்டு துன்புறுத்தினர். அவர்களிடம் இருந்து விடுபட முடியாமலும் எந்த உதவியும் பெற இயலாது ஏழையாய் நின்றார். அவர்கள் தமக்கு இழிவான செயல்கள் செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் துன்பப்படுவார் என்று அவர்களுக்காக இறங்கினார். கொடியோர்கள் கூறிய இகழ்ச்சி மொழியானது தீக்கொல்லியை தம் இதயத்தில் அழுத்தியது போல் இருந்தது. தம்மை துன்புறுத்தியவரை சினந்து கொள்ளாமல் மறுச்சொல்லும் கூறாமல் அமைதி காத்தார். இறைமகனாரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட போந்தியு பிலாத்து முன் நிறுத்தினர். அவருக்கு தண்டனை பெற்றுத்தரவும் உறுதியாக இருந்தனர். இறைமகனார் அணிந்திருந்த வெள்ளாடையை கழற்றினர். முருக்க மலர் போன்று சிவந்த ஓர் அங்கியை அவருக்கு போர்த்தினர். கூர்மையான முள்செடியினால் பின்னப்பட்ட முடியை அவருடைய தலையில் ரத்தம் பீரிட செய்தனர். கையில் இருந்த கோலினை பிடுங்கி தலையில் வன்மையாக அடித்தனர். திருமுகத்தில் எச்சிலை உமிழ்ந்து பழித்தனர். இதை கண்ட மக்கள், உலகம் பிளந்து வெடிக்கவில்லையே, வானம் இடிந்து விழவில்லையே, கடல் நீர் வற்றவில்லையே, இன்னும் உலகம் அழியாமல் காலம் தாழ்த்தியதை கண்டு மக்கள் கொதித்தனர். பொல்லாத யூதர்கள் இறைமகனை இகழ்ந்து பேசிய சொல்லத்தகாத பழமொழிகளை கேட்டு பொறுத்திருந்தார்.